ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிறோம். நீங்கள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். நேற்றுக்கு போட்ட வீடியோவாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா இது வரைக்கும் நான் போட்ட வீடியோவாக இருக்கட்டும், நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இதே மாதிரி நாங்கள் இனிமேல் தொடர்ந்து போடுற வீடியோவுக்குமே எங்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அக்கா உங்களுக்கு சொந்த ஊர் என்ன, உங்களுடைய பேர் என்ன, நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க அப்படின்னு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஃபுல்லுமேவும் முழுக்க என்னை பற்றி மட்டும்தான். நான் இதை உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இன்றைக்கி அதை உங்ககிட்ட சொல்லலாம்னு நான் நினச்சேன். அதனால தான் இன்றைக்கி வீடியோ எடுத்துருக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் என்னுடைய வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எங்களோட வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்க இல்லைங்களா, எனக்கு சொந்த ஊர் என்னென்னு. எனக்கு சொந்த ஊர் வந்து விளாத்திகுளம். நான் பிறந்தது, வளர்ந்தது, படித்தது எல்லாமே எனக்கு வந்து விளாத்திகுளம் தான். அப்புறம் ஏன் நான் தூத்துக்குடின்னு சொன்னேங்கிறதுக்கான ரீசன் வந்து பாதியிலே இல்லைன்னா வீடியோ எண்டில் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், சரிங்களா. எனக்கு நான் பிறந்தது, நான் வளர்ந்தது எல்லாமே எனக்கு விளாத்திகுளங்கனால எனக்கு சொந்த ஊர் வந்து விளாத்திகுளம் தான். நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம், அக்கா நம்ம அப்பாவுடைய ஊர் தான் நமக்கு சொந்த ஊருன்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம். அது என்னமோ உண்மை தான். ஆனால் எங்களை பொறுத்தளவு அது கிடையாது. ஏன்னா அப்பாவுடைய அப்பா அவங்க எல்லாருமே சின்ன வயசுலேயே இறந்ததுனால அப்பாவுக்கு வந்து யாருமே இல்லைங்கிற மாதிரி அப்பாவை வந்து ஒரு இடத்துல தங்கியிருந்து வேலை பார்த்தாங்க. அம்மா வீட்டு சைடுமே ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலிங்கிறதுனால நம்ம தாத்தாவுக்குமேவும் 7 பொண்ணுங்க, அம்மா கூட பிறந்தவங்க, 3 பசங்க. அந்த காலத்தில் நகை போட்டு கட்டி கொடுக்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் கஷ்டப்பட்ட குடும்பத்தில் உள்ளவங்க நம்ம மகளை நல்லா பார்த்துக்கிடுவாங்க சொல்லிட்டு நம்ம அம்மாவை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டியாக இருக்கும், இல்லைன்னா எந்த ஒரு நல்ல ஒரு ஃபங்க்ஷன் இதுலேயும் நாங்கள் அப்பா வீட்டு சைடில் போனது கிடையாது. அப்பா வீட்டு சைட்லேருந்து அப்பா கூட பிறந்த அண்ணன் அக்கா யாருமே நம்ம வீட்டு சைடில் வந்தது கிடையாது. ஒரு நல்லது பொழுதுக்குமேவும் நாங்கள் யாருமே அவங்க வீட்டுக்கு போனது கிடையாது. அவங்க யாருமே எங்கள் வீட்டுக்கு வந்தது கிடையாது. எங்களுக்கு சொந்தம்னு சொல்லி எல்லாமேவும் எங்கள் அம்மா வீட்டு சைடில் தான் எங்களுக்கு சொந்தம் எல்லாமேவும். அதே மாதிரி நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கன்னு. இப்போ என் சொந்த ஊரை பார்த்துட்டிங்க, இப்போ நம்ம ஃபேமிலியை பற்றி பார்க்கலாம். என்னுடைய ஃபேமிலி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப 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 கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான் எங்களுடைய ஃபேமிலி. எதுக்காக வேண்டி நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் 2 வீட்டு செல்லுமே எப்படி கஷ்டத்துலேருந்து அவங்க பிறந்து வளர்ந்தாங்களோ அதே மாதிரியே தான் அம்மாவும் வேலை பார்ப்பாங்க, அப்பாவுமே சமையல் வேலை வந்து அப்பா வந்து மாஸ்டராக இருந்ததுனால உங்களுக்கே தெரியும், ஏதாச்சும் மேரேஜ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்தால் தான் அப்பா வந்து சமையல் பண்ணுற ஆர்டர் எடுத்து எங்களை எல்லாத்தையுமே அப்பா வந்து வளர்த்துட்டு வந்தாங்க. அம்மாவுமே வீட்டில் இருக்க மாட்டாங்க. விளாத்திகுளம் வந்து ஒரு கிராமம் தான். அந்த கிராமத்தில் வந்து அம்மா வந்து விறகு வெட்ட போயிருக்கிறாங்க, காட்டில் வந்து களை எடுக்க போயிருக்கிறாங்க, அதுக்கப்புறமேட்டு கருதை இருக்க போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி கூலி வேலை பார்த்துருக்குறாங்க, தீப்பெட்டி ஆசையில் தீப்பெட்டி வேலை பார்த்து இந்த மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா வந்து எங்களை வந்து வளர்த்துருக்குறாங்க. நாங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி தான். அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா நீங்கள் படித்தது என்ன அப்படின்னு. எதுக்காக வேண்டி இதை ஒருத்தங்க இதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன், எனக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் எல்லாருமே தமிழில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. அதே வீடியோவில் தான் அவங்க அதை வந்து சொல்லியிருந்தாங்க, அக்கா சிஸ்டர் நீங்கள் படித்தது எத்தனை வரேன்னு. உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ், நான் படித்தது வந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்கிறேன். அதுக்கு மேலே நான் வந்து ஸ்கூலுக்கு நான் வந்து போனதே கிடையாது. எதுக்காக வேண்டி அப்படின்னா, எங்களோட குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் ஒன்று. அதுக்கப்புறமேட்டி நான் 4ஆம் கிளாஸ் படிக்கும் போதுலேருந்தேவும் அம்மாவுக்கும் அப்பாவுக்குமே கொஞ்சம் பிரச்சனை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. குடும்பத்துக்குள்ளே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எப்படி பிரச்சனை நடக்குமோ அது மாதிரி பிரச்சனை நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அம்மா வந்து ஓரளவு சமாளிச்சிருந்தாங்க, அப்பாவுமே கொஞ்சம் தண்ணி அடிக்கிறதுனால ஓரளவுக்கு அம்மாவுக்கு வந்து சமாளிக்க முடியாத சூழ்நிலையில் அம்மா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்பா கிட்டேருந்து கொஞ்சம் பிரிஞ்சு தூத்துக்குடியில் வந்து அம்மா வந்து தங்கிட்டாங்க. தூத்துக்குடியில் யார் இருக்கா அப்படின்னா, அம்மா கூட பிறந்த அக்கா 2 பேரும், அம்மா கூட பிறந்த 2 அண்ணங்களும் இருக்கிறதுனால நீ இவ்வளோ தூரம் வேலை பார்த்து பிள்ளைகளை வளர்த்துட்டு இருக்கும்போது நீ இவ்வளோ தூரம் கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. நீ தூத்துக்குடியில் வந்து நீங்கள் 2 பேருமே வேலை பார்த்து இருங்கன்னு சொன்னாங்க. அப்பா அதுக்கு வந்து ஒத்துக்கிடவே இல்லை, சரிங்களா. அதனால் அம்மா வந்து அப்பா கிட்டே இருந்து ஏற்கனவே அப்பா வேறு நான் இனிமேல் உன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி பிரிஞ்சிருந்ததுனால அம்மா தூத்துக்குள்ளே வந்து தங்கிட்டாங்க. அம்மா ஒரு பக்கமும் அப்பா ஒரு பக்கமும் இருந்ததுனால என்னால் அந்த டயத்தில் படிக்கணும் அப்படிங்கிறது எதுவுமே தோணலை. அப்பாவுமே சொன்னாங்க என்னதுன்னா, நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு 2 பேரும் பிரிஞ்சிருக்கிற இதில் வந்து வீட்டுக்கு நான் வந்து ஒத்தைக்கு ஒரு பொண்ணு. அம்மாவுக்கு வந்து என்னையனா ரொம்ப பிடிக்கும். இந்த பக்கத்தில் அம்மா அப்பான்னு பார்க்கும்போது எனக்கு படிப்பாக இருக்கட்டும் என் லைஃப்பை பற்றி எதுவுமே எனக்கு தோணவே இல்லை. அம்மாவும் அப்பாவும் ஒன்றா இருக்கும் போதேவும் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்ததுனால
ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தனால அம்மா வந்து தீப்டியாஸ்க்கு வேலைக்கு போனாங்க அப்படின்னா அம்மா வந்து தீக்குச்சி வச்சு அடுக்கும்போது அம்மா கூட சேர்ந்து நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறேன். அம்மா கூட சேர்ந்து நான் வந்து வேலை பார்த்துருக்குறேன். சரிங்களா? அம்மா காட்டு வேலைக்கு போனாலுமேவும் அம்மா கூட சேர்ந்து நானுமே களை பிடிங்கிருக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் 5ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு முன்னாடியே எப்படிமா இவ்வளோ வேலை பார்க்க முடியும்னு. எனக்கு ஒரு 8 வயசு, என்னுடைய சின்ன பாப்பா எந்த வயசில் இருக்கிறாளோ அதே வயசில் இருக்கும்போது வீட்டு வேலைங்க மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இப்போ வரைக்குமே எனக்கு அவ்வளோவா வீட்டு வேலை எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததே கிடையாது. ஆனால் வெளி வேலைகள் எல்லாமே நான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா பார்ப்பேன். அதனால் காட்டுக்கு அம்மா கூட களை எடுக்கிறதுக்கு அம்மா போனாங்கன்னா அம்மா கூட நான் வேலைக்கு போயிருக்கிறேன். இந்த மாதிரி நிறையா இடத்துல நான் வந்து வேலை பார்த்துருக்குறேன். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டி விளாத்திக்குளம் வந்து கிராமம். அந்த கிராமத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெங்காயத்தை எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கொட்டி போட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து மூக்கு அறுக்கணும்பாங்க. நீளமான செடி அதில் வளர்ந்துருக்கும். சரிங்களா? அதை எல்லாத்தையுமே அவங்க வந்து நறுக்குவாங்க. அந்த மாதிரி வேலைக்கு அம்மா பார்ப்பாங்க. நான் சாயங்காலம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டி எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன், ஏம்மா நீ இவ்வளோ நேரம் வேலை பார்த்தது வரைக்கும் போதும், இனிமேல் வீட்டில் இருக்கிற வேலையை நீ போய் பாரு, நான் வந்து இதை நறுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் நறுக்குவேன். எல்லாருமே ஸ்பீடாக வேலை பார்ப்பாங்க. நானுமே சின்ன பொண்ணு, அருவாமனையில் அறுக்கணும், ரொம்ப கவனமாக அறுப்பேன். நானும் ஒரு வேலை பார்க்கேன் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு எங்கள் அம்மா வந்து எனக்கு வந்து கடுண்டிலாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. கொடுத்துட்டு எல்லாருமே அங்கே இருக்கிற பாட்டிமார்களாக இருக்கட்டும், இல்லை பக்கத்தில் உள்ள அத்தைமார்களாக இருக்கட்டும், எங்கள் அம்மா வந்து நக்கல் பண்ணுவாங்க. என்ன உன் மகா வேலை பார்த்துட்டான்னு நீ டீ கொண்டு வந்து கொடுக்குற அப்படின்லாம் எங்கள் அம்மாவை நக்கல் பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து வாழ்க்கையில் கஷ்டம் மட்டும்தான். ரொம்ப கஷ்டப்பட்டு செஞ்சு நான் வளர்ந்து வந்திருக்கிறேன். இதனாலேயே என்னால் ரொம்ப அதிகமாக என்னால் படிக்க முடியல, படிப்பில் என்னால் கவனம் செலுத்த முடியல. அதுக்கப்புறமேட்டு அம்மா தூத்துக்குள்ளே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. பெரியம்மா பையன், அதாவது எங்கள் குடும்பத்துக்கே மூத்த அண்ணன். நாங்கள் யாருமே அப்படி சொல்லிக்கிட மாட்டோம். அண்ணன், அக்கா, தங்கச்சி அந்த மாதிரி தான் எங்கள் குடும்பம் எல்லாமேவும். அண்ணன் ஒரு டைம் வந்து என்னை கூப்பிட்டாங்க, அம்மா உன்னையே நினச்சி அழுதுகிட்டு இருக்குது, நீ வாரியா, சித்தி அழுகுது அப்படின்னு. இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து சொந்த பந்தம்னு சொல்லி எல்லாருமே இருக்காங்க. ஆனால் அப்பாவுக்கு யாருமே கிடையாது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்பாவையுமே ஏற்கனவே பொதுவாக பொட்ட பிள்ளைங்களுக்கு அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, இல்லை அப்பா விட்டுட்டு நான் வரலனா அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் அண்ணன் வந்து போயிட்டாங்க. சரிங்களா? அப்பாவுமே கிடைச்ச வேலையை வச்சு தங்குறதுக்கு வீடு இல்லாமல் நிறைய கஷ்டப்பட்டு அப்பா எங்களையும் வளர்த்தாங்க. அப்பா எந்தளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ அதை விட அதிகமாக கஷ்டப்பட்டது ஆனால் அம்மா தான். இருந்தாலும் ஒரு ஆம்பளையாக இருந்து ஒரு பிள்ளைங்களை எப்படி வளர்க்க முடியுமோ அது மாதிரி அப்பா என்னையும் என்னுடைய பெரிய தம்பியும் அப்பா வளர்த்தாங்க. என்னுடைய கடைசி தம்பிக்கு வந்து அப்போ ஒரு 2 வயசோ இல்லை 1.5 வயசோ தான் இருக்கும். அதனால் அவன் வந்து ரொம்ப சின்ன பையன், தாயை விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டான். அம்மா கிட்ட வேறு அவன் பால் குடிச்சிட்டு இருந்ததுனால இல்லை அவன் வந்து அம்மா கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அவனுக்குமே ரொம்ப அம்மாவோடைய ஏக்கத்தில் உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ அவனையுமே அம்மா கிட்ட கொண்டே விட்டுட்டோம். இந்த மாதிரி இருக்கும்போது கூட ஃப்ரெண்ட்ஸ் அப்பா கூட நான் இருக்கும்போது அப்பாவுக்கு தெரிஞ்சவங்க தான், சொந்தக்காரங்களாம் கிடையாது. அப்பாவுக்கு இந்த மாதிரி சமையலுக்கு வேலைக்கு போகிற இடத்துல பழக்கமான இடத்துலையுமேவும் ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, உன் மகளை வந்து என் வீட்டில் வேலைக்கு விடு, பூ பறிக்கிறதுக்கு செய்கிறதுக்கெலாம் நான் அவளை முடிஞ்ச வரைக்கும் படிக்க வைக்கிறேன். நாங்கள் அப்போவுமே வேலை பார்த்து அப்பா கையில் ஒரு 5 ரூபாவோ 10 ரூபாவோ கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு தோணுச்சே தவிர, இல்லை நம்மளும் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணமே எனக்கு கிடையாது. அது வந்து கொளத்தூர் சுப்பிரமணியாபுரம்னு சொல்லி ஒரு ஊர் உண்டு. அங்கே தான் அந்த அத்தையோட வீடு. நான் அவங்க வீட்டில் வந்து குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுக்காக வேண்டி அவங்க என்னை கூப்பிட்டு வச்சுருந்தாங்க. அவங்க வந்து பூ தோட்டம் இதெல்லாம் வச்சுருப்பாங்களா. அப்பா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அங்கே அப்பாவுக்கு கிடைச்ச வேலை ஹோட்டலில் இந்த மாதிரி இதிலலாம் அப்பா வேலை பார்த்துருக்குறாங்க. அந்த மாதிரி வேலைலாம் அப்பா கொளத்தூரில் பார்த்துருக்குறாங்க. அந்த மாதிரி டயத்தில் நான் வந்து பூ பறிக்கிறதுக்கு போவேன். இல்லைன்னா அவங்க சாப்பாடு கூடையில் எடுத்து வச்சுட்டு காட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா நான் காட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன். இந்த மாதிரியான ஹெல்ப்லாம் அப்பாவுக்குமே நான் வந்து நிறையா பண்ணியிருக்கிறேன். இது எல்லாத்தையுமே ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நான் சின்ன வயசுலேருந்து எப்படி நான் கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்திருக்கிறேன், என் குடும்பம் எப்படிப்பட்டது, இது எல்லாமே உங்களுக்குமே தெரியணும். ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, அக்கா உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய சொந்த ஊர் என்ன, நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கிறீங்க, உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னீங்க. இது எல்லாமேவும் நிறைய பேர் கேட்குறீங்க, அக்கா உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு. என்னோடய பேர் மரியா. அதுக்கப்புறமேட்டி எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு பெரிய பொண்ணாக கொஞ்சம் ஸ்டேஜ் ஆகும்போது எங்கள் அம்மா கிட்ட எனக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணும் போது நான் எங்கள் அப்பா கிட்ட போய் சொன்னது வந்து, அப்பா இது வரைக்கும் உன் கூட இருந்தேன், இப்போ ஒரு ஸ்டேஜ் வர்றதுனால வயசான பாட்டிங்களே நீ சொல்லுவாங்க நீ அம்மா கிட்ட போய் இருன்னு. அப்போ எனக்கு ஒரு 11 வயசு இல்லைன்னா ஒரு 12 வயசுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ நான் அப்பா கிட்ட சொல்லுவேன், இந்த மாதிரி அம்மா கிட்ட போய் இருக்க போகிறேன்னு. அப்பாவுமே என்னை மறுக்கவே இல்லை. சரி இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் போய் பாரும்பாங்க. ஆனாலும் இரு பக்கமும்
மத்தளத்துக்கு இருப்புறமும் அடி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி அந்த பக்கம் பார்த்தா அப்பா, அந்த பக்கம் பார்த்தா அம்மா. லாஸ்ட்டில் அம்மா கிட்ட போய் நான் இருந்தேன். அம்மா கிட்ட போய் இருக்கும்போதுமேவும் அம்மாவோடைய அக்கா ஒருத்தங்க இருக்கிறாங்க. அவங்களையுமே நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அம்மாவோடைய அக்காவை யாரையுமே நான் பெரியம்மா சித்தி அப்படி கூப்பிடவே மாட்டோம், அம்மா அப்படின்னு தான் கூப்பிடுவேன். அவங்களுக்கு வந்து 3 பையன்தான், பொண்ணு கிடையாது. அந்த பெரியம்மா என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்கன்னா, பாப்பா நீ படி, அம்மா உன்னை படிக்க வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் ஏன் அம்மா கஷ்டப்படும் போது, அங்கே எப்படி அப்பா கஷ்டப்படும் போது நான் படிக்க மாட்டேன்னு சொன்னனோ, அதே மாதிரி ஏன் அம்மா கஷ்டப்படும் போது நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பெரியம்மா எனக்கு எவ்வளவோ எடுத்து சொன்னாங்க, நீ படிச்சுனா பொட்டப்பில் லைஃப்பில் நீ நல்லா வருவ பாப்பா படின்னு சொன்னாங்க. இல்லை பெரியம்மா நான் படிக்கவே மாட்டேன், நான் வேலைக்கு தான் போவேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போவுமே நான் வந்து பெரிய பிள்ளைலாம் ஆகலை, கொஞ்சம் ஸ்டேஜ் உள்ள பொண்ணு. ஆனால் ஒரு 12 வயசுலேருந்து ஒரு 11 வயசுக்குள்ளே தான். அப்போவுமே நான் வந்து அம்மா கிட்ட ஃபஸ்ட்டு அம்மா வந்து துவர் ஆஃபீஸில் அப்போ தூத்துக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மா கூட வேலை பார்த்த ஒரு ஃப்ரெண்டுங்களுடைய மகா வந்து எப்படின்னா உப்பளத்தில் வேலை பார்ப்பாங்க. தூத்துக்குடியில் நிறைய உப்பளம் உண்டு, உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே உப்பளத்துக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வேலைக்கு ஆட்கள் எடுப்பாங்க. அதனால் உன் பொண்ணை வேணால் அங்கே வேணால் வேலைக்கு உரியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. அம்மா தான் கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது பூக்குட்டிங்கன்னு சொல்லி ஒரு பூ கட்டுற ஒரு கம்பியில் ஒரு பூ இதெல்லாம் வச்சு கெட்டுவாங்க சரிங்களா, அந்த வேலைக்கு முத போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் அந்த குடோனை வந்து மூடிட்டாங்க. அந்த குடோனை வந்து மூடினதுக்கு அப்புறமேட்டு எங்கள் அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ வீட்டிலேயே இரு பாப்பா அப்படின்னாங்க. இருந்தாலும் வேலை பார்த்த கால் கையோ என்னமோ தெரில ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு வேலை பார்த்தனாலேயோ என்னமோ தெரில, எனக்கு வீட்டில் இருக்கணும்னு தோணவே இல்லை. ஏன்னா எப்போல்லாம் நான் வீட்டில் இருக்கணும் அப்போல்லாம் எங்கள் அம்மாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நம்ம வீட்டில் இருக்க நம்ம அம்மா வேலைக்கு போகவா அப்படின்னு. அதுக்கப்புறமேட்டு உப்பளத்துக்குமே வேலைக்கு போனால் எங்கள் அம்மா என்ன நினச்சி எனக்கு வேலைக்கு விட்டாங்கன்னா, நம்ம பொண்ணு போய் ஒரு நல்ல வேலை பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உப்பு வந்து அள்ளி பாக்கெட்டுக்குள்ளே போட்டு பாக்கெட் கட்டுறது இதெல்லாம் வேலையை கற்றுக்கிட்டா தான் நமக்கு அந்த வேலை கொடுப்பாங்க. இருந்தாலுமே நான் வந்து சின்ன பொண்ணுங்கிறதுனால அவங்களுக்கு வந்து எடுபிடி வேலைக்கு என்னை வச்சுருந்தாங்க சரிங்களா. எந்த மாதிரி வேலைன்னா, அவங்க வந்து தண்ணி எடுத்துகிட்டு வரணும், ரொம்ப தூரத்துலேருந்து நம்ம குடத்துல தண்ணி எடுத்துகிட்டு வரணும், அந்த மாதிரி வேலைலாம் எனக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வேலைலாம் நான் பார்த்துருக்குறேன். அப்போவுமே வார சம்பளமே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 150 ரூபா தான் கொடுப்பாங்க. அதுவுமே நான் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக, ஒரு நாளைக்கு 30 ரூபா 35 ரூபா அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதையுமே வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் நான் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறமேட்டி தூத்துக்குடியில் வந்து ஏவிஎம் வாலி பேக்னு சொல்லி ஒரு கம்பெனியில் 7 வருஷமோ என்னமோ நான் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து நான் வேலையை விட்டு நின்றுட்டேன். தூத்துக்குடியில் மில்லர்புரம்னு சொல்லி 3ஆம் மைல் பாலம் ஏறுற இடத்துல ஒரு ஸ்பின்னிங் மில் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு கொஞ்ச நாள் ஒரு 1.5 வருஷம் கிட்ட அப்புறம் அந்த கம்பெனியில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறமேட்டு அந்த கம்பெனியுமே மூடிட்டாங்க, அந்த கம்பெனி சரியாக ஓடலைன்னு. அதுக்கப்புறமேட்டு அங்கேருந்து தான் நான் இங்கே கோயம்புத்தூருக்கு வேலைக்கு வந்தேன். இதெல்லாம் ஏன் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, அக்கா உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய பேர் என்ன, உங்களுடைய சொந்த ஊர் என்னன்னு. என்னுடைய லைஃப்பில் நான் கல்யாணம் முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன், என்னுடைய குடும்பம் எப்பேற்பட்டது, இது எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். என்னோடய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னை பற்றின முழு விவரமுமே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நானுமே 1-2 வீடியோவில் என்னோடய பேரை சொல்லியிருப்பேன், 1-2 வீடியோவில் என்னோடய பேரை வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஏன்னா இன்ன வரைக்கும் சிஸ்டர் உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்குறீங்க. என்னுடைய பேர் வந்து மரியா, நான் படித்தது 5 வரைக்கும், அம்மாவுடைய ஃபேமிலியும் இப்படி தான், என்னுடைய ஃபேமிலியும் இப்படி தான். இது எல்லாத்தையுமே நான் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக நான் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இது எல்லாருமே நீங்கள் ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்த வீடியோ, நானுமே போடணும்னு நினச்சேன். ஏற்கனவே மன கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம கஷ்டமான விஷயங்களெல்லாம் சொல்லும்போது நம்மளையே அறியாமல் நம்ம கண்ணு கலங்க ஆரம்பிச்சிரும். அதுக்காக வேண்டினே இந்த வீடியோவை நான் ரொம்ப நாள் எடுக்காமல் இருந்தேன். இப்போ வேறு நேற்றுக்கு தான் விநாயகர் சதுர்த்தி போயிருக்கா, அங்கே வேறு பாட்டு வேறு போட்டு இது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் மற்ற வீடியோலாம் எடுத்து சமையல் பண்ணுற வீடியோலாம் எடுத்து அதை எடிட் பண்ணி போடணும் அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதுனா எப்போம்லாம் பாட்டை கட் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நான் வந்து பேசி சேர்த்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும். இது வந்து எப்பவுமே போட வேண்டிய வீடியோ. நீங்கள் ரொம்ப நாளாக நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க, என்னால் போட முடியாத சூழ்நிலை, அதனால தான் போட முடியல. இப்போ என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தொடர்ந்து நாங்கள் வீடியோ போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை நீங்கள் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் நிறையா பேர் நீங்கள் சொல்கிறீங்க, அக்கா நீங்கள் தொடர்ந்து வீடியோ போடுங்கன்னு. உண்மைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்குமே ரொம்ப நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம்.
இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை மறுபடியும் எடிட் பண்ணி இதை போட முன்னே உண்மைக்குமே இன்றைக்கி வீடியோ ரொம்ப லேட்டாக வரும். எங்களுடைய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.